அனுர அரசை விடாது துரத்தும் ரணில், சவாலுடன் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. டிசம்பரில் வெளிவரவுள்ள நற்செய்தி, ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். 2025 கிடைக்கப் போகும் பாரிய சலுகைகள், ஜனாதிபதியின் அறிவிப்பு. ரணில் அரசின் 18 அமைச்சர்களுக்கு ஏற்பட போகும் சிக்கல், இவை தொடர்பில் ஆராயும் செய்திகளின் தொகுப்பு. தாம் அறிமுகப்படுத்திய பாதையில் செல்லாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள முடியாது என அனுர அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கொழும்பு மரதனையில் நேற்று இடம்பெற்ற இறுதி மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது, இந்த நாட்டில் உள்ள அனைத்து வரிசைகளையும் நாங்கள் நிறுத்தினோம். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கடன்களையும் நிர்வகித்தோம். 2028க்குள் கடனை அடைக்க தொடங்க வேண்டும். 2042 வரை அவகாசம் உள்ளது. கடனை கட்டவில்லை என்றால் மீண்டும் வரிசை உருவாகும் காலத்துக்கு செல்ல வேண்டும். பொருளாதார தொலைநோக்கு பார்வையே ஜனாதிபதி இதுவரையில் சொல்லவில்லை. பெரும் நிச்சயமற்ற நிலை உள்ளது. இப்போது அரிசி கிடைக்கவில்லை. தென்னை மரத்தை விட தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. பொருட்களின் விலை தாமரை கோபுரம் போல் உயர்ந்து வருகிறது. முட்டை விலை அதிகரித்து வருகிறது. இவற்றை அரசால் தீர்க்க முடியுமா? இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்துடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறது? பணக்கார நாடு, அழகான வாழ்க்கை என்ற விஞ்ஞாபனம் ஜனாதிபதி தேர்தலில் கொண்டுவரப்பட்டது. அவற்றை இப்போது செயல்படுத்த முடியுமா? கொழும்பு மற்றும் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப்பட்டது. இப்போது 3வது தவணை எடுப்பது பற்றி ஆலோசிக்கிறீர்களா? ஜனாதிபதி தேர்தலின் போது வரி சலுகை வழங்குவதாக திசை காட்டி கூறியது. அவை கிடைக்குமா இல்லையா? அறிக்கை வெளியிடுங்கள் என்றார். கடன் மறுசீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான கம்பஹாவில் நேற்று இடம்பெற்ற இறுதித் தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மையை அடைய முடியும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், டிசம்பரில் அடுத்த 4 மாதங்களுக்கான துணை மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாடு புதிய பொருளாதார திசைக்கு கொண்டு செல்லப்படும். ஓய்வூதியர்களின் கொடுப்பனவு ஏற்கனவே 3000 ரூபாய் உயர்த்தியுள்ளோம். இழப்பீடு பெறுவதற்கு வேறு குழு உள்ளதா என பரிசீலனை செய்யப்படுகிறது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வருமானம் ஈட்டும்போது வரி நியாயமான விலைக்கு கொண்டு வரப்படும் என்றார். அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் சில உணவு மற்றும் பானங்களின் வெட் மற்றும் வருமான வரி நியாயமான தொகையால் குறைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் தேசிய மக்கள் சக்தி நடத்திய பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வருட பொது தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியினால் நடத்தப்பட்ட தொடர் மக்கள் பேரணியில் இறுதி பொதுக்கூட்டம் கம்பஹாவில் நடைபெற்றது. இதன்போது டிசம்பரில் 4 மாத காலத்துக்கான குறை மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாத இறுதிக்குள் புதிய வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வரவு செலவு திட்ட ஆவணத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் புதிய திசையில் கொண்டு செல்லப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சில உணவு மற்றும் பானங்கள் மீதான வெட் வரியை முற்றாக நீக்குவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். அரசு வைத்தியசாலைகளுக்கு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து விநியோகித்தமை தொடர்பில் கடந்த ரணில் அரசாங்கத்தினால் 18 அமைச்சரவை அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மருந்துகள் தேவையான பாதுகாப்பு மற்றும் உரிய தரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறப்பட்டதைத் தொடர்ந்து இந்த மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோகம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கும் விநியோகிப்பதற்கும் அனுமதி வழங்கிய அமைச்சரவையில் குறித்த அமைச்சர்கள் அங்கம் வகித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் இந்த தரமற்ற கொள்முதல் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் நீண்ட நாட்கள் சிறையில் இருந்த நிலையில் தற்போதுதான் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.